والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எவருமே இல்லை என்று சான்று பகர்ந்தவனாக ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் மார்க்கத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய நாள் மனித வாழ்வும் மறக்கப்பட்ட இறையச்சமும் என்கிற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை பயணம் என்றோ ஒரு நாள் முடிந்து போகும் என்கிற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. எங்களை சூழ இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருந்து எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எல்லாம் விடைபெற்று போய் இன்றோ நாளையோ பேசிக்கொண்டிருக்கிற நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று போய்விடுவோம் என்கிற ஒரு சூழலில் தான் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை பொறுத்தவரை அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்பதை பற்றிய நம்பிக்கை இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு பின்னரான நிலைமைகள், அதற்கு பிறகு இருக்கிற இன்னும் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்வி என்று மறுமையை பற்றி பேசிய நிறைய விஷயங்கள் எங்களுடைய கண்முன்னே இருக்க, அப்படி எந்த ஒரு நினைப்பும் இல்லாமல், அப்படி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இந்த பூமியில் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் இந்த நிமிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இந்த பயானை முடித்து வெளியேறி செல்வதற்கு முன்னால் மரணித்து போவோம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. எப்படியோ நீண்ட காலம், இன்னும் பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் இந்த பூமியில் வாழப்போபவர்கள் போல எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு செயற்பாடும் அமைந்திருக்கிறது. ஆனால் வாழ்க்கையினுடைய குறுகிய வட்டத்தை ஒவ்வொரு நாளும் செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. விபத்துக்களாலும், அனர்த்தங்களாலும், நோய்களாலும், இன்னபிற காரணங்களாலும் சாதாரணமாக எதிர்பார்க்க முடியாத பல இளவயது மரணங்களும்
இளவயது விபத்துகளும் அனர்த்தங்களும் எங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கை போலியானது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே, இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அப்படி ஒரு சிந்தனையை உள்ளத்தில் ஏற்க தவறியவர்களாகவும் அந்த உணர்வு இல்லாதவர்களாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் தெரியும், மௌத்து என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மரணத்தின் கடைசி நேரம், இந்த உலகத்தில் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். எமது வாழ்க்கையினுடைய முடிவு நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிக்கின்ற வேளை அந்த மௌத்துடைய வேளைதான். ஆனால் மௌத்துடைய நேரம் என்ன தீர்மானத்தோடு இந்த பூமியிலிருந்து நாம் போகிறோமோ அதுதான் அதற்கு பின்னர் இருக்கிற எல்லா வாழ்க்கைக்கும் பொருத்தமானதாக அல்லது எல்லா வாழ்க்கைக்கும் முடிவாக இருக்க போகிறது. என்னுடைய மன்னரை என்னுடைய மரணத்தின் கடைசி வேலையை வைத்துத்தான் தீர்மானிக்கப்பட போகிறது. அந்த மன்னரையில் நான் வாழ இருக்கிற ஆயிரக்கணக்கான வருடங்கள் சந்தோஷமான வாழ்க்கையா துக்கமான வாழ்க்கையா, வாழ்வின் கடைசி முடிவை வைத்துத்தான் தீர்மானிக்கப்பட போகிறது. அந்த மன்னரைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா மறுமை என்ற ஒன்றை எழுப்பி மஹ்ஷருடைய வழியில் நம் எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற அந்த நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் இந்த மரணத்தினுடைய கடைசி நொடி எப்படி இருக்க போகிறது என்பதை வைத்துத்தான் இருக்கிறது. அந்த மஹ்ஷருடைய விசாரணை, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கேள்விக்கு பதில் சொல்லுதல் என்பதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் மரணத்தினுடைய கடைசி நொடியை பொறுத்தது. அதற்கு பிறகு சுவர்க்கம் நரகத்தினுடைய தீர்ப்பு, இதுவும் இந்த உலக வாழ்க்கையினுடைய மரணத்தின் கடைசி நொடியை பொறுத்தது. அதே நேரம் இந்த மரணத்தின் கடைசி நொடி நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையை பொறுத்தது. அப்படி என்றால் பொழுது கொஞ்சம் அமைதியாக யோசிப்போம். ஒருவேளை இன்றைய நாள் 5:30 மணி இந்த பயானை முடித்து நான் வெளியிலே போவது, இந்த பள்ளிவாசலிலே இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு ஜனாசாவாகத்தான் நானோ நீங்களோ வெளியிலே போவது எங்களுடைய நியதியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அப்படி ஒன்று இருந்தால் இந்த உலகமே சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலை இருந்தால் நான் இந்த கடைசி நேரத்தை ஒரு சீதேவியாக அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலையில் தான் என்னுடைய மரணம் வருகிற அளவுக்கு இன்றைய நாள் நான் வாழ்ந்திருக்கிறேனா, அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய கோப பார்வையை சந்தித்த நிலையில் இன்றைய நாளை நான் அடைந்திருக்கிறேனா? இன்றைய காலை வேளை நான் சுபஹு தொழுகையோடு தான், சுபஹுடைய நேரத்தில் வேற காலத்தோடு விழித்தெழுந்துதான் என்னுடைய வேலைகளை நான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய சகோதரிகள் இந்த சபையிலே எத்தனை பேர் இருப்போம்? காலையிலே எழும்பி நான் அல் குர்ஆனிலே இருந்து ஒரு சில வசனங்களை ஓதிவிட்டுத்தான் என்னுடைய வேலைகளை நான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய சகோதரிகள் இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நான் என்னுடைய பிள்ளைகளை தொழுகைக்காக வேண்டி எழுப்பாட்டி, என்னுடைய வீட்டிலே இருக்கிற வயதுக்கு வந்த பிள்ளைகளை நான் தொழுகைக்காக வேண்டி எழுப்பாட்டி, அவர்களை ஆண் பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அனுப்பி பெண் பிள்ளைகளை வீட்டிலே தொழ வைத்து இன்றைய நாள் என்னுடைய வீட்டில் தொழுகையோடு தான் முடிந்தது என்று சொல்லக்கூடிய சகோதரிகள் எத்தனை பேர் இந்த சபையிலே இருப்போம்? என்னுடைய கணவன் தொழாமல் தூங்கிக் கொண்டிருந்தான், வேலை முடித்து வந்தவன் தான், கஷ்டத்தோடு உள்ளவன் தான், கடைக்கு போய் லேட்டாகி வந்தவன் தான். ஆனாலும் அதைவிட அல்லாஹ்வுடைய கடமையை அவன் நிறைவேற்றியாக வேண்டும், அது எனக்கு முக்கியமானது என்று சொல்லி என்னுடைய கணவன் தொழுகைக்காக விழும்பாமல் படுக்கிற பொழுது நான் தட்டி எழுப்பி பள்ளிக்கு போங்கள், சுபஹ் தொழுகை தொழ வேண்டும் என்று சொல்லி என் கணவனை இன்றைய நாள் தொழ வைத்து விட்டுத்தான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சகோதரிகள் எத்தனை பேர் இந்த சபையிலே இருப்போம்? காலை வேளையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து செய்ய வேண்டிய திக்ருகள், இஸ்திக்பார்கள், தௌபாக்கள், இவைகளை நான் செய்திருக்கிறேன். இன்றைய காலையில் இருந்து இதுவரைக்கும் நான் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியது கிடையாது, அடுத்தவர்களுடைய குறைகளை பேசியது கிடையாது. என் வீட்டில் இசைகளோ பாடல்களோ நாடகங்களோ சினிமா காட்சிகளோ இதுவரைக்கும் இன்றைய நாள் முழுக்க நான் கேட்டது கிடையாது. என்னுடைய வீட்டில் அப்படி போட்ட பொழுது பார்த்த பொழுது அதை நான் அனுமதிக்காமல் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய கணவனுக்கும் நான் தடுத்திருக்கிறேன்.
என்னுடைய இன்றைய நாளுடைய சம்பாத்தியம், என்னுடைய கணவன் தந்த பொருளாதாரம் ஹலாலாக மட்டுமே இருந்து அந்த ஹலாலான பொருளாதாரத்தில் தான் நான் சாப்பாடு சமைத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய கணவனுக்கு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கணவன் ஹராமாக கொண்டு வந்த பொழுது வேண்டாம், அல்லாஹுக்கு வெறுப்பான எந்த ஒரு பொருளாதாரத்தின் ஒரு ரூபாயை கூட நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்ல ஒரு தைரியமான பெண்மணியாகத்தான் இந்த சபையில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இத்தனை நனவுகளோடும் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்றால் அன்புக்குரிய சகோதரிகளே, என்னுடைய இன்றைய நாளினுடைய பொழுதை நான் சந்தோஷமாக கழித்திருக்கிறேன். என்னுடைய மௌத்து என்னை நோக்கி சந்தோஷமாக வரும், என்னுடைய மரணம் என்னை நோக்கி சந்தோஷமாக வரும். இல்லை என்றால் இவற்றிலெல்லாம் நான் பொடுபோக்கு செய்திருக்கிறேன். தொழுகையில் நான் பொடுபோக்கு செய்திருக்கிறேன், என்னுடைய இபாதத்துகளில் பொடுபோக்கு செய்திருக்கிறேன், என்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் பொடுபோக்கு செய்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை தொழுகைக்கு எழுப்பி அனுப்புவதிலே நான் இரக்கம் பார்த்திருக்கிறேன். என்னால் முடியுமான இபாதத்துகளை கூட நான் செய்யவில்லை. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரியோடு, என்னுடைய சகோதரியோடு, என்னுடைய அடுத்தவர்களோடு, என்னுடைய தோழிகளோடு இன்னொருத்தரை பற்றி நான் இன்று பேசிவிட்டுத்தான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நேரம் மௌத்து வந்தால் நாம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பயணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முடிவு அல்லாஹுடைய கையில் இருக்கிறது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய கையில் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே, ஒவ்வொன்றாக நாம் தெளிவுபடுத்த போனால் நமது வாழ்க்கையில் இன்னும் என்ன மிச்சம் இருக்கிறது என்று கேட்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறிப்போய் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இல்லங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நாம் அல்லாஹுவை நம்பிய சமுதாயம். இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் மூலமாகத்தான் நடக்கிறது என்று உறுதியாக நம்பி இருப்பவர்கள் நாம். அந்த நம்பிக்கை தான் என்னுடைய ஈமானினுடைய அடிப்படை, என்னுடைய ஈமானுடைய முழு சிந்தனையும் அதுதான். அல்லாஹுவை தவிர எனக்கு யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅதி லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ கொடுத்ததை தடுப்பவன் எவனும் கிடையாது, நீ தடுத்ததை கொடுப்பவன் எவனும் கிடையாது என்ற நம்பிக்கையோடு வாழுகிற ஒரு சமுதாயம் நாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, என்னுடைய வீட்டு சூழல் அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதா, அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதா? என்னுடைய கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், என் பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். என்னுடைய உறவினர்களை, என்னுடைய பெற்றோரை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். அதற்காக என்னாலான எல்லா முயற்சிகளையும் நான் செய்கிறேன். ஆனால் அன்புக்குரியவர்களே, என்னை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி எனக்கான ஒரு வாழ்க்கையை தந்து, என் உலகை அழகாக அமைத்து, எனக்கு அழகான குழந்தைகளை தந்து, பாசமான பெற்றோரை தந்து, அன்பான கணவனை தந்து, அழகான ஒரு வாழ்க்கை சூழலை தந்து, மகிழ்ச்சியாக இன்பமாக எல்லோரும் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு என்னை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம் சகோதரிகள்? என்ன செய்திருக்கிறோம்? கொஞ்சம் அமைதியாக யோசித்து பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியான கட்டம் வருகிறது. அந்த கட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு தெரிவை அல்லாஹ் தருகிறான். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எனக்காக வேண்டி என்று மட்டும் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லி என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் உன்னுடைய வாழ்வின் இந்த கஷ்டத்தை உனக்கு நான் போக்கி விடுவேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தந்தால், இந்த நேரத்தில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் யாருடைய திருப்தியையும் எதிர்பார்க்காமல் ஒரு இக்கட்டான சூழலில், ஒரு பாவம் செய்வதற்கு இருக்கிற எல்லா சந்தர்ப்பங்களும் இருந்த சூழலில் அல்லாஹுக்காக வேண்டி என்று நீங்கள் ஒரு பாவத்தை விட்ட, ஒரு நன்மையை செய்த சந்தர்ப்பம் ஒன்றை அன்புக்குரிய சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் நினைவுபடுத்தி பாருங்கள். நான் தொழுதிருக்கிறேன் என்று சொல்ல போகிறீர்களா? நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று சொல்ல போகிறீர்களா? நான் சதக்காக்கள் தான தர்மங்கள் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்ல போகிறீர்களா? அன்புக்குரியவர்களே, சாதாரணமான நேரங்களில் நீங்கள் தொழுகிற தொழுகைகள் ஒன்றும் அல்லாஹுக்காக நீங்கள் நிறைவேற்றுகிற நன்றி கடன்கள் கிடையாது.
அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அருள் இருக்கிறதே, உங்களுடைய பார்வை, ஒருவேளை அல்லாஹுடைய நியதி இன்றைய நாள் முழுக்க நீ சுஜூதிலே இருந்தால்தான் நாளை நீ பார்வையுள்ள ஒரு பெண்ணாக இருக்கலாம். இல்லை என்றால் இன்றைய நாளில் நீ சுஜூதிலே இருந்து ஒரு மணி நேரம் ஒரு தடவையாவது உன்னுடைய தலையை உயர்த்தினால் நாளை உன் பார்வையற்ற ஒரு குருட்டு பெண்ணாகத்தான் நீ எழுப்பப்படுவாய், இருப்பாய் என்ற அல்லாஹுடைய நியதி இருந்திருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நாள் யாராவது தலையை உயர்த்தி பார்த்திருப்போமா? சுஜூதிலே இருந்து தலையை உயர்த்தி இருப்போமா? அல்லாஹ் செய்திருக்கிற ஒவ்வொரு நியமத்துக்களுக்கும் நீங்கள் செய்கிற இந்த தொழுகைகளும், நீங்கள் நோக்கிற இந்த நோன்புகளும், நீங்கள் கொடுக்கிற இந்த தர்மங்களும் ஈடாக மாட்டாது. ஆனால் இப்படி யோசித்து பாருங்களேன், கடுமையான காய்ச்சல், கடுமையான வருத்தம், எழுந்திருக்க முடியாத ஒரு நோய், நீங்கள் வைத்தியசாலையின் ஹாஸ்பிட்டலிலே ஐசியூலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உடம்பிலே உணர்வு இருக்கிறது, நினைவு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ரப்பு சொல்கிறான், உன் உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும், தொண்டை குழிக்குள் உயிர் வருகிற வரைக்கும் நீ தொழுதாக வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. தொழ முடியுமான வருத்தம் அது. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படியான ஒரு நேரத்தில் கடுமையான குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னால் முடியாது என்று இருக்கிற பொழுது, இல்லை, என் ரப்பு சொல்லி இருக்கிறான் நான் தொழுதாக வேண்டும் என்று சொல்லி என்னால் முடியுமான அளவுக்கு அந்த கட்டிலில் இருந்து கொண்டாவது நான் சுஜூது செய்ய முடியாத பொழுதும் கூட என் கைகளாலும் என் உடல்களாலும் என் கண்களாலும் நான் செய்கை செய்து ரப்புடைய திருப்திக்காக நான் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறேன் என்கிற ஒரு சந்தர்ப்பத்தை, அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படியான ஒரு நிலையை நீங்க நினைத்து பார்க்க முடியுமா? என்னுடைய வீட்டிலே எதுவும் இல்லை, சாப்பிடுவதற்கும் சமைப்பதற்கும் எதுவும் இல்லாத சூழல். ஆனாலும் என் வீட்டு வாசலை ஒரு யாசகர் வந்து தட்டுகிறார். என்னால் கொடுக்க வேண்டும் என்று தட்டினால் கொடுக்க வேண்டும். உங்களிடத்திலே யாசகம் கேட்டு பிச்சை கேட்டு வருபவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள் என்பது அல்லாஹுடைய கட்டளை. என்னிடத்தில் எதுவும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு சில ரூபாய்களை நான் கொடுத்து விட்டால் அன்றைய நாள் என்னுடைய பிள்ளைகளுக்கோ என் கணவனுக்கோ என் குடும்பத்திற்கோ எதுவும் செய்ய முடியாத சூழல். ஆனால் அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக அவனை என்னிடத்தில் அனுப்பி வைக்கிறான். அந்த சோதனையை புரிந்து கொண்டு என் ரப்பு என்னிடத்தில் எவனாவது கேட்டு வந்தால் அவனை துரத்தக்கூடாது என்று சொன்ன நேரத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் விட்டுவிட்டு இதோ என்னிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச பணத்தையும் அல்லாஹுடைய வார்த்தைக்காக நான் கொடுத்து அனுப்பிவிட்டு என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொன்ன ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார். அன்றிரவு அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளியாக வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு செய்தி அனுப்புகிறார்கள், ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு விருந்து கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டினுடைய நிலைமை, ஒரு விருந்தாளிக்கு உணவளிப்பதற்கு கூட எதுவுமே இல்லாத நிலைமை. இருந்திருந்தால் அவர்கள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே கேட்கிறார்கள், இதோ என்னுடைய ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், உங்களில் யாராவது அவருக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது ஒரு நபித்தோழர் எழும்புகிறார். யா ரசூலல்லாஹ், நான் அழைத்து போகிறேன். அந்த விருந்தாளியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வருகிறார். மனைவியிடத்தில் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளியை அழைத்து வந்திருக்கிறேன், அவருக்கு ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு செய்யுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், எங்களுடைய பிள்ளைக்கு வைத்திருக்கிற சாப்பாட்டை தவிர வேறு எதுவும் எங்களிடத்தில் கிடையாது. அல்லாஹ்வின் தூதரின் பாசறையில் வளர்ந்த பெண்மணி அந்த பெண்மணி. இப்பொழுது என்ன செய்வது? அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளியை பசியோடு அனுப்ப முடியாது, இல்லை என்று சொல்லி திருப்ப முடியாது. எனவே பிள்ளையை நீ நேரத்தோடு தூங்க வைத்து விடு, அந்த பிள்ளையுடைய சாப்பாட்டை கொண்டு போய் நீ சபையிலே வை, சாப்பிட ஆரம்பிக்கிற நேரம் நீ விளக்கை சரி செய்வது போல அணைத்து விடு, நான் சாப்பிடுவது போல சைகை செய்கிறேன், அந்த சாப்பாட்டை விருந்தாளி சாப்பிட்டு முடிக்கட்டும் என்று ஆலோசனை சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிலை எங்களுடைய வீட்டில் எங்களுடைய கணவன்மாரால் ஏற்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? மறுநாள் வீட்டில்
ஒன்று அவர் இருந்திருப்பார் அல்லது நான் இருக்க வேண்டும். இரண்டில் ஒரு முடிவுதான் வந்திருக்கும். எல்லாம் இருக்கிற பொழுது கூட கோல் பண்ணி சொல்லாமல் ஒருவரை கூட்டி வந்து விட்டால் அதற்காக ஒரு வாரம் சண்டை பிடிக்கிற சமுதாயம் நாம். ஆனால் எதுவுமே இல்லாத பொழுது அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு, அல்லாஹ்வின் தூதரின் சபையிலே இருந்து ஒரு மனிதரை கூட்டி வருகிறார். அல்லாஹ்வின் தூதருடைய பண்பாட்டு பாசறையில் வளர்ந்த அந்த சஹாபிய பெண்மணி ஒப்புக்கொள்கிறார்கள். கடைசியிலே விருந்தளிக்கிறார்கள். அந்த விருந்தாளி வயிறார உண்ணுகிறார். அவர் உண்ட உணவு பிள்ளைகளுடைய உணவு என்பது அவருக்கு தெரியாது. இவர்கள் சாப்பிடவில்லை என்ற செய்தியும் அவருக்கு தெரியாது. ஆனால் அரசுடைய ரஹ்மான், எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ், அல்லாஹுவின் தூதருக்கு அவர் அந்த சபைக்கு போவதற்கு முன்னாலேயே அல்லாஹு தஆலா தெரிவித்து விட்டார். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தியாகம் செய்திருக்கிறோமா? ஏதாவது ஒரு தியாகத்தை நாம் செய்திருக்கிறோமா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லாஹுக்காக வேண்டி என்று நாம் செய்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரிகள், அப்படி என்றால் இந்த வாழ்க்கையில் எதை நோக்கி நானும் நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழலில் என் ஈமானிய சகோதரிகளே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்னை படைத்த ரப்புக்காக, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தந்த இரட்சகனுக்காக நான் எதையும் செய்யவில்லை என்றால், அவனுக்காக வேண்டி என்று எந்த தியாகத்தையும் நான் வாழ்க்கையில் செய்யவில்லை என்றால், எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவனுக்காக விட்டுக் கொடுப்பதற்கு நான் தயாரில்லை என்றால், எந்த ஒரு சோதனையையும் அவனுக்காக தாங்கிக் கொள்வதற்கு நான் தயாரில்லை என்றால், நான் அல்லாஹுவின் மீது நேசம் கொண்டிருக்கிறேன், அல்லாஹுவை அச்சப்படுகிறேன் என்பதற்கு என்ன அர்த்தம்? அன்புக்குரியவர்களே, நாம் அடிக்கடி பேசுகிற விஷயம்தான் தக்குவா, இறையச்சம். இறையச்சம் என்று நாம் பேசிக்கொள்கிறோம். இறையச்சம் என்றால் என்ன சகோதரிகளே? தக்குவா என்றால் என்ன? வெறுமனே அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹுவை பயந்து பயந்து இருக்கிறேன் என்று வார்த்தையால் சொல்வது தக்குவாவா? தக்குவா என்றால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு வழிபடுதல், அவன் தடுத்த விஷயங்களை தவிர்ந்து கொள்ளுதல், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல், அல்லாஹ் தடுத்த விஷயங்களில் இருந்து முழுமையாக என்னை நான் விலக்கிக் கொள்ளுதல். இந்த நிலையில் நான் இருக்கிறேனா? எங்களுடைய 5 நேர தொழுகையை எடுத்து பாருங்கள். தக்குவாவினுடைய ஆரம்ப அடித்தளம் அது. ஆரம்ப அடித்தளம் சகோதரிகளே, உரிய நேரத்திற்கு வாங்கு சொன்னவுடன் 5 நேர தொழுகையையும் சரியாக நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லுகிற சகோதரிகள் இந்த சபையில் எத்தனை பேர் இருப்போம்? நுகர தொழுகையினுடைய நேரம் வீட்டிலே சமைத்துக் கொண்டிருப்போம், மற்ற வேலைகள் செய்து கொண்டிருப்போம். நேரம் போகும். பிள்ளைகளுடைய சந்தோஷம், கணவனுடைய சந்தோஷம், வீட்டிலே இருக்கிற அடுத்தவர்களுடைய சந்தோஷம் எல்லாம் பெரிதாக தெரிகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று வாங்கு சொன்ன பொழுது இத்தனை பேரையும் சந்தோஷமாக தந்த அல்லாஹுடைய வார்த்தையை ஏன் அன்புக்குரிய சகோதரிகளே மனதிலே பெருமானம் இல்லாமல் போனது? கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்ப்போமே. இவைகளெல்லாம் உங்களுடைய உள்ளங்களில் படுவதற்காக சொல்லுகிற வார்த்தைகளே தவிர அல்லாஹ் இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், உங்களுடைய கணவன், உங்களுக்கு அல்லாஹ் தந்த அருள் சிலருக்கு சோதனையாக இருக்கலாம். பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ் தந்த அருள் அப்படித்தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையவில்லை என்றால் நான் இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டேன் என்று எண்ணக்கூடிய பல சகோதரிகள் இந்த பூமியில் இருக்கிறோம். உண்மையில் அது ஒரு பேரருள் தான் அன்புக்குரியவர்களே. அந்த அருளை அல்லாஹ் எனக்கு எப்படி தந்தானோ அப்படியே என்னிடத்தில் இருந்து அவன் எடுத்துக்கொள்வதற்கும் சக்தி மிக்க வந்தானே, எடுத்துக்கொள்வதற்கும் சக்தி மிக்க வந்தானே. நான் ஒருவேளை அந்த அருளுக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் அவன் தந்த அருளை மட்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் பகல் வேளை என்னுடைய கணவன் பகல் சாப்பாட்டிற்கு வருவான் என்பதற்காக 2 மணி வரைக்கும் 2:30 மணி வரைக்கும் நான் தொழாமல் சமைத்து ருசியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய வேலைகளையும் பணிவிடைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். வெளியிலே போன என் கணவன் திரும்பி வருவான் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த அருளை மீட்டித் தர வேண்டியவன் அல்லாஹ் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஒருவேளை அந்த ரப்புக்கு நான் மாறு செய்து கொண்டிருக்க, ஒவ்வொரு நாளும் இதே அநியாயத்தை செய்து கொண்டிருக்க, நான் இவளுக்கு இந்த கணவனை ஒரு அன்பளிப்பாக, ஒரு கிஃப்டாக, ஒரு பேரருளாக கொடுத்திருக்க, கொடுத்த என்னை விட்டுவிட்டு பெற்றுக்கொண்ட அருளை சந்தோஷப்படுத்துவதற்காக என்னை இவள் மறந்து செயற்படுகிறாளே என்று அல்லாஹ் என்னிடத்தில் இருந்து அந்த அருளை பறிக்கிற நேரமாக அந்த நாளின் நேரம் இருந்தால்
இருந்தால் அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த கணவனுடைய கடைசி செய்திதான் உங்களை வந்தடைகிறது என்றிருந்தால் யார் சகோதரிகளே உங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை இனி தந்துவிட முடியும்? அந்த ரப்பை தவிர வேறு யார் அப்படி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தந்துவிட முடியும்? ஆனால் சந்தோஷப்படுத்த வேண்டிய ரப்பை மறந்துவிட்டுத்தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு வாழ்க்கையில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் விட்டுவிட்டுத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய சந்தோஷம், மகன் ஓயல் படிக்கிறான், மகள் ஏஎல் படிக்கிறாள், தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மகன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். தொழுகை நேரத்தில் தடுத்து நிறுத்துவதற்கு மனசில்லை. இரக்கமாக, பாசமாக, அன்பாக, நேசமாக அந்த பிள்ளையை நான் வளர்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை விட அந்த நேசம் எனக்கு பெரிதாக தெரிகிறது. ஆனால் அந்த பிள்ளையை கிஃப்டாக தந்தவன் அல்லாஹ் என்று நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் தான் அந்த பிள்ளையின் சந்தோஷம். அந்த பிள்ளையை எனக்கு இன்பமாக கண்குளிர்ச்சியாக தந்தது அல்லாஹ். அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒரு குறைபாடுள்ள பிள்ளையாக, ஒரு நோயாளியாக, ஒரு கஷ்டமான பிள்ளையாக எனக்கு தந்திருக்கலாம். ஆனால் அழகிலும் குறைவில்லை, அன்பிலும் குறைவில்லை, எல்லா விதமான ஆரோக்கியத்திலும் குறைவில்லாத ஒரு தெளிவான பிள்ளையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். நன்றி சொல்ல வேண்டியது அல்லாஹுக்கு. ஆனால் நான் சந்தோஷப்படுத்துகிறேன். என் பிள்ளையினுடைய பிறந்த நாள், பர்த்டே கொண்டாட்டம், சந்தோஷமாக கேக் வெட்டி கொண்டாடுகிறேன். ஏன்? என் பிள்ளை சந்தோஷப்பட வேண்டும். 1 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய சந்தோஷம் எனக்கு பெரிதாக தெரிகிறது. ஆனால் இந்த கொண்டாட்டங்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இது ஒரு அந்நிய கலாச்சாரம். அல்லாஹ்வின் தூதர் இதை ஹராம் என்று சொல்கிறார்கள், இப்படி செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது மாற்று மதத்தினுடைய வழிமுறை என்று சொல்கிறார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் மாற்று மதத்தினருக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் என்று தடுத்திருக்கிற பொழுது கூட அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வின் தூதருடைய கோபத்தையும் சம்பாதித்துக் கொண்டு பிள்ளையை திருப்திப்படுத்துகிற ஒவ்வொரு தாயும் சகோதரியும் நினைத்துக் கொள்ள வேண்டும், அந்த பிள்ளையை உங்களிடத்தில் இருந்து அவன் பறித்தெடுப்பதற்கு நேரம் போகாது. அந்த பிள்ளையை உங்களிடத்தில் இருந்து அந்த சந்தோஷத்தை முழுமையாக எடுப்பதற்கு அவனுக்கு நேரம் போகாது. ஒரே ஒரு வார்த்தையில், ஒற்றை நொடியில் அல்லாஹ் உங்களிடத்தில் இருந்து அந்த சந்தோஷத்தை பறித்து விடுவான். ஆனால் அவன் இரக்கமுள்ளவன், அவன் இரக்கமுள்ளவன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் கஃபூர், அவன் ஷக்கூர், அவன் ரவுஃப். இரக்கமுள்ள ரஹ்மான் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவகாசங்களை தந்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுக்கு மாறு செய்கிற பொழுதெல்லாம் சந்தோஷமாகத்தானே இருக்கிறோம், நிம்மதியாகத்தானே இருக்கிறோம். என்ன குறை வந்து விட்டது என்று நினைக்கிற ஒவ்வொரு சகோதரியும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அவன் கணக்கு தீர்க்க ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பிடிக்க ஆரம்பித்து விட்டால், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உங்களுடைய ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சந்தர்ப்பங்களை அவனை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தருகிற வாய்ப்புகள். ஆனால் அந்த வாய்ப்புகளை அன்புக்குரிய சகோதரிகளே நாம் இன்னும் ரப்பை ஏமாளியாக நினைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வீடுகள் இசைகளோடும் சினிமாக்களோடும் நாடகங்களோடும் மோசமான காட்சிகளோடும் தான் கழிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என் வீட்டில் அன்றாடம் சமைக்கிறேன், என் வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக நடக்கிறது, என் வீட்டில் எந்த குறைபாடுகளும் கிடையாது நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு நாள் வரும், எப்படி அல்லாஹ் அருள்மிக்கவனாகவும் அன்பாளனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறானோ அந்த ரப்பு தான் சொல்லுகிறான், இன்ன அதாபி லஷதீத், என் தண்டனை கடுமையானது என்றும் அவன் தான் சொல்லுகிறான். அந்த ரப்பை அறிமுகம் செய்த அல்லாஹ்வின் தூதர் தான் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அகியர், அல்லாஹ் மிக ரோஷக்காரன் என்று சொல்கிறார். என்னுடைய வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை, ஒரு பணியாளரை நான் நியமிக்கிறேன், மாதம் சம்பளம் கொடுக்கிறேன், போதாக்குறைக்கு அவருடைய பிள்ளையையும் நான் கவனித்துக் கொள்கிறேன், என்னுடைய வீட்டிலே சமைக்கிற சாப்பாடு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன், ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய துணிகள் வாங்கி புத்தாடைகள் வாங்கி கொடுக்கிறேன், ஒரு ஹாஸ்பிட்டல் தேவை என்றால் செலவு கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன். ஆனால்
நான் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையிலே வந்து, ஒவ்வொரு நாளும் மாலையிலே வந்து என்னுடைய வீட்டை மட்டும் கொஞ்சம் சுத்தம் செய்து விட்டு போ, ஆடைகளை கொஞ்சம் கழுவி தந்து விட்டு போ, கழுவிய ஆடைகளை கொஞ்சம் அடித்து தந்து விட்டு போ, கறி சமைப்பதற்கு இவற்றை வந்து எனக்கு வெட்டி தந்து விட்டு போ என்று மட்டும் சில கட்டளைகளை சொல்லுகிறோம். ஆனால் அந்த பெண் ஒரு நாளைக்கு வருகிறாள், ஒரு நாளைக்கு வரவில்லை. ஒரு நாளைக்கு வந்து வேலையை செய்கிறாள், இன்னொரு நாளைக்கு செய்யவில்லை. செய்கிற வேலையிலும் அலட்சியம், முழுமையாக செய்யவில்லை. நான் எப்படி கட்டளையிடுகிறேனோ அப்படி செய்யவில்லை. அதை உள்வாங்கிக் கொள்ளவும் இல்லை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கவும் இல்லை. ஏனோ தானோ என்று வேலை நடக்கிறது. வருகிறாள், ஏதோ வேலையை செய்கிறாள், போகிறாள். இப்படி ஒரு நிலை தொடர்ந்து கொண்டிருந்தால் ஒரு உண்மையான ரோஷமுள்ள ஒரு சம்பளம் கொடுக்கிற ஒரு எஜமானியாக, நீங்கள் சம்பளம் கொடுக்கிற ஒரு முதலாளியாக எவ்வளவு காலத்திற்கு அந்த பிள்ளையை வைத்திருப்பீர்கள்? அந்த பெண்ணை நீங்கள் வைத்திருப்பீர்கள்? கண்டிக்க மாட்டீர்களா? ரோஷப்பட மாட்டீர்களா? ஏச மாட்டீர்களா? இப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டீர்களா? இல்லை என்றால் ஒரு கட்டத்தில் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் நிறுத்த மாட்டீர்களா? அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுக்கே அப்படி ஒரு உணர்வு இருந்தால், எந்த ஒன்றையும் அந்த பிள்ளைக்காக உங்களுடைய சொத்தில் இருந்து கொடுக்காமல் அல்லாஹ் உங்களுக்கு தந்ததிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிற உங்களுக்கே அப்படி என்றிருந்தால், உங்களுக்கு உணவளித்து, உடை அளித்து, பார்வை அளித்து, கேள்வி அளித்து, வாழ்க்கையின் எல்லாவற்றையும் செய்து, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் எல்லா அருள்களையும் நிறைவேற்றி தந்து, வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும் அவனே பொறுப்பேற்று, என்னுடைய நடை உடை பாவனையில் இருந்து எல்லா விஷயங்களையும் பொறுப்பேற்ற ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுக்கு நான் ஒவ்வொரு நாளும் மாறு செய்து கொண்டிருக்கிறேனே, ஒவ்வொரு நாளும் மாறு செய்து கொண்டிருக்கிறேனே. அல்லாஹ் என்னை பிடித்து விட்டால், அல்லாஹ் நான் இந்த வேலைக்காரியினுடைய விஷயத்தில் முடிவெடுப்பதை போல அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் முடிவெடுத்தால், அன்புக்குரிய சகோதரிகளே, எனக்கு உதவி செய்பவர்கள் யார்? சகோதரிகளே, எனக்கு உதவி செய்பவர்கள் யார்? என்னை தூக்கி நிறுத்துபவர்கள் யார்? இந்த உலகமே சேர்ந்தாலும் முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை, வ இன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லன் யன்ஃபஊக பிஷைஇன் இல்லா கத் கதபஹுல்லாஹு லக். முழு மனித சமுதாயமும் ஒன்று சேர்ந்து, இந்த உலகினுடைய ஒட்டுமொத்த வல்லரசுகள், ஒட்டுமொத்த பேரரசுகள், ஒட்டுமொத்த பணக்காரர்கள், எல்லா கோடீஸ்வரர்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நாடி, அந்த உதவி அல்லாஹுடைய ஏற்பாட்டில் இல்லை என்றிருந்தால் அவர்களால் செய்துவிட முடியாது. அவர்களால் செய்துவிட முடியாது. وَإِنَّ الْأُمَّةَ لَوِجْتَمَعَتْ عَلَى أَنْ يَضُرُّوكَ بِشَيْءٍ لَنْ يَضُرُّوكَ بِشَيْءٍ إِلَّا قَدْ كَتَبَهُ اللَّهُ لَكَ. முழு உலகமும் சேர்ந்து, அந்த உலகத்தினுடைய ஆயுதங்கள் எல்லாம் சேர்ந்து, அழிவுகள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு கெடுதி செய்ய வேண்டும் என்று நாடி, அதுவும் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் இல்லை என்றிருந்தால் அவர்களால் செய்துவிட முடியாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அன்புக்குரியவர்களே என்னுடைய வாழ்க்கையினுடைய மூல மந்திரம், என்னுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் இதுதான். என் கணவன் எனக்கு உழைத்து தருகிறான், அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பலருடைய நினைப்பு, என்னுடைய கணவன் இல்லை என்றால் என் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துவிடும், என்னுடைய கணவன் இல்லை என்றால் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிந்துவிடும், என் கணவன் இல்லை என்றால் என்னுடைய குடும்பமே சீரழிந்து விடும். அன்புக்குரியவர்களே, திடீரென்று கணவன்மார் மௌத்தாகின எத்தனை குடும்பங்கள் நடுரோட்டிலே பிச்சை எடுக்கிறார்கள். யார் யார் கையேந்தி திரிகிறார்கள்? யார் யார் யாராவது கணவன் மௌத்தாகிய ஒரு குடும்பம் பட்டினி கிடந்து செத்து போனது என்ற வரலாறு தெரியுமா உங்களுக்கு? இங்கு யாரும் யாருக்கும் பொறுப்பு கிடையாது. இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் பொறுப்பு கிடையாது. அல்லாஹ் கணவன் மூலமாக எனக்கு உணவளிக்கிறான். அவன் இல்லை என்றால் என் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு காலம் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து உணவு பெற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கிறதோ அவன் தருவான். இந்த நாட்டிலே விலை உயர்வு ஏற்பட்டது, விலைவாசி உயர்ந்தது, எல்லோரும் கூச்சலிட்டோம். யாராவது விலைவாசி கூடிவிட்டது என்பதற்காக எத்தனை ஏழைகள் பட்டினி கிடந்து செத்து போனார்கள். சாப்பிட்டவர்கள் சாப்பிட்டோம் தானே. கொரோனாவுடைய காலம் வந்தது, 3-4 மாதங்கள் குவாரண்டைன் வைத்தார்கள், எல்லா இடங்களிலும் முடக்கப்பட்டன, நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகள் இல்லாமலாக்கப்பட்டன. ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டுக்கு சாப்பாடு வர முடியாது, ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு யாரும் வர முடியாது, கடைகள் திறக்கப்படவில்லை, எல்லாம் மூடப்பட்டு யாரும் தொழிலுக்கு போக முடியாது. அவரவருடைய வீட்டிலே முடங்கி போய் இருந்தோமே, அப்பொழுது அல்லாஹ் உணவளிக்கவில்லையா? வியாபாரம் நடந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும் என்று நம்பிய எல்லோருடைய உணர்வுகளையும் அல்லாஹ் பொய்யாக்கினானா இல்லையா?
பொய்யாக்கினானா இல்லையா? அன்புக்குரிய சகோதரிகளே, இங்கு யாரும் யாருக்கும் பொறுப்பு கிடையாது. யாருடைய வாழ்வாதாரமும் யாருடைய கையிலும் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே. இங்கு விற்கிற பால்மா, ஒரு பால்மா 400 கிராம் 1 கோடி ரூபாய் விற்க வேண்டி வந்தாலும் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் அதை வாங்கி குடிக்க வேண்டும் என்பது எனக்கு அல்லாஹ் எழுதியிருந்தால் அந்த 1 கோடி ரூபாயை என்னுடைய வீட்டு வாசலில் அவன் கொண்டு வந்து சேர்ப்பான். அதே நேரம் அதே பால்மா 10 ரூபாய் தான் விற்கிறது என்றாலும் அது எனக்கு குடிப்பது அல்லாஹுடைய ஏற்பாட்டில் இல்லை என்றால் அதை நான் தொட்டு பார்க்கவும் முடியாது. இங்கு விஷயம் எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி நடந்து கொண்டிருப்பது மட்டும்தான். ஆனால் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் எல்லாமே இங்கு எங்களுடைய முயற்சியால் நடந்து கொண்டிருக்கிறது என்று. முயற்சி இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே, முயற்சியில் மட்டும் நம்பிக்கை இருக்க முடியாது. எனவேதான் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய திருப்தியும் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் எதை எனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அதை கொண்டு வந்து தருவான். இதுதான் தக்குவா அன்புக்குரிய சகோதரிகளே. இதுதான் அந்த தவக்குல், இதுதான் தக்குவா. இந்த நம்பிக்கையோடு வாழுகிற பொழுதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹுவை திருப்திப்படுத்துதல் என்பது எனக்கு இலகுவாக இருக்கும். என் அன்புக்குரிய சகோதரிகளே, இல்லை என்றால் நானும் வளமை போல அசரு தொழுகையினுடைய நேரம் நெருங்குகிற பொழுது லுஹர் தொழுகைக்காக முசல்லாவை இழுத்துக்கொண்டு ஓடுகிற ஒரு பெண்ணாகத்தான் நான் இருப்பேன். நிறைய பேர் அப்படித்தானே செய்கிறோம். வேலை 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 என்று இருந்துவிட்டு 3:15 அசருக்கு பாங்கு என்றால் 3 மணிக்குத்தான் முசல்லாவை தூக்கி கொண்டு ஓடுவது. ஒரு ஒட்டிலே போய் நின்று லுஹர் தொழுகைக்கு 2 ரக்காத் முடிகிற பொழுது அசருடைய பாங்கு கேட்கும். ஒரு வகையான சின்ன சந்தோஷம். ஏதோ இருந்த முசல்லாவில் இருந்து அசரையும் தொழுது விட்டு வந்து விடுவோம். அசரு தொழுகைக்காக தூங்கி தூங்கி மகரிபுடைய நேரம் 6 மணிக்கு எழும்புவது. 6:15 மகரிபு என்றால் ஓடிப்போய் அந்த நேரம்தான் முசல்லாவை போட்டு தொழுவது. மகரிபுக்கு பின்னால் இருந்து நாடகம் பார்ப்பது, யாராவது வந்தால் பேசிக்கொண்டிருப்பது, எல்லோருடைய திருப்தியையும் சந்தோஷத்தையும் பார்ப்பது. இஷாவுக்கு நேரம் நெருங்கிவிட்டது என்கிற பொழுது சில நேரம் அது மறந்து போனால் எல்லாம் போய்விட்டது. இப்படித்தானே எங்களுடைய தொழுகையினுடைய நேரங்கள் போகின்றன. எப்படி சகோதரர்களை குடும்பத்தில் அல்லாஹுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியும்? எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியையும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையையும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என் சமுதாயத்திற்கு அவர்களுடைய அதிகாலை வேளையிலே நீ பரக்கத்து செய்து விடுவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, என் பிள்ளையை பாடசாலைக்கு எழுப்பி அனுப்புவதற்காக 6 மணிக்கு 6:30 மணிக்கு நான் பெல் வைத்து அலாரம் வைத்து எழுந்து பிள்ளைகளை அனுப்புகிறேன். ஆனால் 5 மணிக்கு தொழுகைக்கு எழுந்திருப்பது எனக்கு பாரமாக இருக்கிறது என்றால் என் வீட்டில் எப்படி பரக்கத்து வரும்? என் கணவனுடைய பொருளாதாரத்தில் எப்படி பரக்கத்து வரும்? யாரு கொண்டு வர வேண்டியது? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே? இந்த உலக வாழ்க்கையை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? புரியவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கடைசியாக நீங்கள் குர்ஆன் ஓதின சந்தர்ப்பம் இப்பொழுது அல்லாஹ் அருள் பாலித்த, அல்லாஹ் விரும்பிய ஒரு சிலரை தவிர, போன ரமலான் சில நேரம் அவர்களுக்கு அருளாக இருந்திருக்கலாம். போன ரமலானில் குர்ஆனை தொடர்ந்து மூடியவர்கள் இதோ அடுத்த மாதத்தின் முஹர்ரம் முடிந்து சஃபர் முடிந்து ரபியுல் அவ்வலில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கடந்து வந்து விட்டோம். இந்த 5 மாதங்களில் ஒரு 5 ஜுசுக்களேனும் குர்ஆனில் இருந்து நான் ஓதி இருக்கிறேன் என்று சொல்கிற சகோதரிகள் இந்த சபையில் எத்தனை பேர் இருப்போம்? அல்லாஹுடைய வசனங்கள் ஓதப்படாத, அல்லாஹுடைய வசனங்களை ஓதுவதற்கு விருப்பம் இல்லாத, அல்லாஹுடைய வார்த்தைகள் வீடுகளிலே ஒலிக்க வேண்டும் என்று விரும்பாத, அந்த வார்த்தைகளை நாவுகள் மொழிய வேண்டும் மொழிவதில் சந்தோஷப்படாத, திருப்திப்படாத ஒரு வாழ்க்கையில் எப்படி சகோதரிகளே நிம்மதி வரும்? எப்படி நிம்மதி வரும்? ஏன் சகோதரிகளே புரியாமல் இருக்கிறோம்? எல்லாம் சரியாக நடக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? எல்லாம் ஒழுங்காகத்தானே போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? மறுமை என்றொன்று இருக்கிறது அல்லவா? அல்லாஹுடைய சன்னிதானம் என்றொன்று இருக்கிறது அல்லவா? இந்த உலக வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களையும் உடைத்தெறிந்து வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிற மௌத்துடைய நேரம் ஒன்று இருக்கிறது அல்லவா? அல்லாஹ் கேட்பானே, உன்னுடைய வீட்டில் என்னுடைய கலாம் இருந்தது, என்னுடைய குர்ஆன் இருந்தது, என்னுடைய வார்த்தைகள் இருந்தன, நீ ஏன் ஓதவில்லை என்று அல்லாஹ் கேட்பானே. இன்று கணவனில் தங்கி இருக்கிற நான், தந்தையில் தங்கி இருக்கிற நான், பிள்ளைகளில் தங்கி இருக்கிற நான், சகோதரர்களில் தங்கி இருக்கிற நான், நாளை மறுமையில் என் மரணத்திற்கு பின்னால் என்னை படைத்த ரப்போடு மட்டும்தானே தங்கி இருக்க வேண்டும்.
என் பிள்ளை எனக்கு உதவி செய்வானா, என் கணவன் எனக்கு உதவி செய்வானா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. அந்த நாள் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, ஒரு மனிதன் அவனுடைய சகோதரனை சகோதரியை விட்டு விரண்டோடுகிற நாள். வ உம்மிஹி வ அபி, அவனுடைய தாயையும் தந்தையையும் விட்டு விரண்டோடுகிற நாள். வ ஸாஹிபதிஹி வ பனி, அவனுடைய மனைவியையும் கணவனையும் பிள்ளைகளையும் விட்டு விரண்டோடுகிற நாள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள் சகோதரிகள். இந்த உலகத்தில் யாரை திருப்திப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறீர்களோ அத்தனை பேரும் உங்களை கைவிடுகிற நாள் தான் மறுமையுடைய நாள், அல்லாஹுவை தவிர. இந்த உலகத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அதுதான் சகோதரிகளே. நான் வெளியிலே போகிற பொழுது, அணிகிற ஆடை அணிகிற பொழுது என்னை பார்த்து அடுத்தவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், அழகாக இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டும், நல்ல ஆடம்பரமாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே நான் உடுப்புடுக்கிறேன். என்றாவது ஒரு நாள் என் ரப்பு என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், என் ரப்பினுடைய தூதர் எதை சொல்லி இருக்கிறார்களோ அப்படி அணிய வேண்டும் என்று நான் ஆடை உடுத்திருக்கிறேனா? இதுதான் மார்க்கம் என்று நினைத்து உடுத்திருக்கிறேனா? இறுக்கமான ஆடைகள் அணிகிற பொழுது, அல்லது என்னுடைய அடுத்தவர்களை கவருகிற ஆடைகள் அணிகிற பொழுது, அரைகுறையாக ஆடை அணிகிற பொழுது, என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்கிற பொழுது, என் வயதுக்கு வந்த பிள்ளை எப்படி அணிந்து போவதை காணுகிற பொழுது அல்லாஹ் இதை பார்த்து கோபப்படுவானே. இந்த உலகமே சந்தோஷப்பட்டாலும் என் ரப்பினுடைய கோபம் எனக்கு கிடைத்துவிடக் கூடாது என்று சொல்லி அதை தவிர்த்து கொள்ள தடுப்பதற்கு நான் முயற்சித்திருக்கிறேன். சகோதரிகள், என் கணவன் கடை வைத்திருக்கிறான், என் கணவன் தொழில் செய்கிறான், வட்டியோடு வட்டி வங்கிகளோடு தொடர்பான வியாபாரம் அவனிடத்தில் இருக்கிறது. ஹராம். அவன் ஒரு வாகனம் வாங்கி வந்திருக்கிறான், ஒரு பைக் எடுத்திருக்கிறான், ஒரு ஆட்டோ எடுத்திருக்கிறான், ஒரு கார் எடுத்திருக்கிறான், லீசிங். நரக நெருப்பு, நரக நெருப்பு. அல்லாஹுக்கு எதிராக யுத்தம் செய்துவிட்டு ஒரு அபூ ஜஹலாக, அபூ லஹபாக, காரூனாக, ஃபிரௌனாக, உத்பாவாக, ஷைபாவாக என்னுடைய கணவன் என் வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ரோஷம் வந்ததா? ரோஷம் வந்ததா? அந்த வாகனத்தில் நான் ஏறி வரமாட்டேன் என்று சொல்லுகிற தைரியம் வந்ததா? உன்னை எனக்கு தந்த இந்த ரப்பை நீ கோபப்படுத்தி விட்டு வந்திருக்கிறாய். இந்த வீட்டுக்குள் இது வரக்கூடாது, நான் நடந்து போக வேண்டி வந்தாலும் இந்த வாகனத்தில் ஏறமாட்டேன் என்று சொல்லுகிற தைரியம் ஏன் வரவில்லை சகோதரிகளே? கணவனுடைய திருப்தியா? கணவன் தான் முக்கியமா? அவனுடைய சந்தோஷம் தான் முக்கியம், அல்லாஹ் வேண்டாமா? அல்லாஹ்வோடு யுத்தம் செய்கிற வீட்டிலே ஒரு கஷ்டம் வருகிற பொழுது நகையை தூக்கி கொடுக்கிறீர்களே, போய் ஈடு வைத்து விட்டு வாங்கள், அடகு வைத்து விட்டு வங்கியிலே காசெடுத்து கொண்டு வாருங்கள் என்று கொடுக்கிறீர்களே, ஏன்? இந்த உலகத்தின் பட்டினியை விட மறுமையினுடைய பற்றசியும் பட்டினியும் தண்டனையும் உங்களுக்கு குறைவாக தெரிகிறதா? அல்லாஹ்வை கோபப்படுத்துகிற காரியம் இல்லையா அது? அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி ஒரு பிறை கண்டோம், இரண்டாம் பிறை கண்டோம், மூன்றாம் பிறை கண்டோம், எங்களுடைய வீட்டில் அடுப்பெரியவில்லை, வெறும் பேரித்தம்பழங்களையும் தண்ணீரையும் தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது, அன்னை ஆயிஷாவை விட, அல்லாஹ்வின் தூதரை விட இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்ந்துவிடப் போகிறீர்களா? என்ன சகோதரிகளை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? வீட்டு பத்திரங்கள், பலருடைய வீட்டு பத்திரங்கள் வங்கியிலே அடைமானம் இருக்கின்றன. பிள்ளையின் கல்யாணத்திற்காக அல்லது ஏதோ ஒரு நிகழ்வுக்காக அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக, தொழிலுக்காக இருக்கிற நகைகளை எல்லாம், காதிலே கழுத்திலே இருந்தவற்றை எல்லாம் கலட்டி கொடுத்து அடகு வைத்திருக்கிறோம். மாதா மாதம் கணவன் வட்டி கட்டுகிறான், நான் கணக்கு பார்த்து கொடுக்கிறேன். எவ்வளவு கேவலமான பெண்ணான், எவ்வளவு மோசமான ஒரு பெண்ணான். கொஞ்சமாச்சும் உறுத்தவில்லையா சகோதரிகளே? அந்த காசை கையிலே தொடுகிற பொழுது, அந்த லீசிங் வாகனத்திலே ஏறி உட்காருகிற பொழுது நரக நெருப்புக்கு மேலே இருக்கிறேன் என்ற உணர்வு வரவில்லையா? சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? சாதாரணமாக கடந்து போகிறோமா? வெற்றிக்கெல்லாம் வாழ்க்கையில் பதில் சொல்ல வேண்டுமே என்கிற அச்சம் யாருக்காவது இருக்கிறதா? எப்படியாவது காசு கொண்டு வர வேண்டும், எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது உழைக்க வேண்டும். கணவன் செய்கிற அத்தனை மோசடிகளுக்கும் துணை போகிற மனைவிமார்களாக இந்த காசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எவ்வளவு காலம் இந்த பூமியில் வாழப்போகிறோம்?
3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் டேட் போட்டு கணவன் ஒரு வாகனத்தை எடுக்கிறான், அடகு வைக்கிறான், லோன் எடுக்கிறான், லீசிங் எடுக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்? என்ன உத்தரவாதம்? என்ன உத்தரவாதம்? 4 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்வதற்கான என்ன நம்பிக்கை யாரிடத்தில் எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம்? மௌத்தாகி போனால் அந்த நிலையில் கடன் இருக்கிற பொழுது, வங்கியிலே கடன் இருக்கிற பொழுது, வட்டி கட்டி கொண்டிருக்கிற பொழுது மௌத்தாகி போனால் அல்லாஹுவோடு யுத்தம் செய்த பெரும் பாவம். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பாவிகள் மஹ்ஷருடைய வெளியில் அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யாரெல்லாம் இந்த வட்டியை சாப்பிட்டுக் கொண்டு வட்டி பொருளாதாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் நாளை மறுமையில் பைத்தியக்காரர்களாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியங்களாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, மறுமையின் பைத்தியங்களோடு தான் உலகில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையின் பைத்தியங்களோடு தான் உலகில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைவிட ஒரு கேவலம், அவமானம் எனக்கு தேவையா? கஷ்டம்தான் அன்புக்குரியவர்களே, தூய்மையாக வாழ்தல் என்பது கஷ்டம்தான். அதனால் தான் இந்த உலகத்தை சோதனை கூடம் என்று சொல்கிறோம். இந்த உலகம் சோதனை கூடம் என்பதற்கு நானும் நீங்களும் நினைத்திருப்பது, புருஷனோடு சண்டை வந்தால் கவலை வருகிறது, எனவே நான் சோதிக்கப்படுகிறேன். பிள்ளைகளுக்கு நோய் வந்தால் கவலை வருகிறது, சோதிக்கப்படுகிறேன். இல்லை சகோதரிகளே, அது சோதனை அல்ல, அது அருள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் வருகிற பொழுது நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அது ஒரு அருள். உங்களுக்கும் கணவனுக்கு மத்தியில் வருகிற முரண்பாடுகள், நஷ்டங்கள், தொழிலிலே ஏற்படுகிற பிரச்சனைகள், அப்பொழுதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வை நாடி போனால் அல்லாஹ் உங்களுக்கு செய்கிற அருள். ஆனால் எப்பொழுதெல்லாம் நீங்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கான சோதனையும் தண்டனையும். ஒரு அறிஞரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், நீங்கள் அல்லாஹ் தண்டிப்பான் தண்டிப்பான் என்று சொல்கிறீர்களே, பாவம் செய்தால் அல்லாஹ் தண்டிப்பான் என்று சொல்கிறீர்கள். நான் வட்டிக்கு வாங்குகிறேன், வட்டிக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னிடத்தில் ஒரு வீட்டுக்கு பதிலாக இன்னும் ஒரு வீடு இருக்கிறது, ஒரு வாகனத்திற்கு பதிலாக இன்னும் ஒரு வாகனம் வாங்கி இருக்கிறேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில் எல்லாம் பெருகிக் கொண்டே போகிறது, எந்த சோதனையும் எந்த தண்டனையும் எனக்கு வரவில்லையே, அப்படி என்றால் நீங்கள் சொல்வது பொய்யா என்று கேட்கிறார். அந்த அறிஞர் அமைதியாக அவரை பார்த்துவிட்டு கேட்டார், நீ இந்த பொருளாதாரத்துக்கு சம்பாத்தியத்திற்கு வந்ததற்கு பின்னால் 5 நேர தொழுகையும் உனக்கு ஒழுங்காக தொழ கிடைக்கிறதா? இல்லை என்று சொல்கிறார். உன்னால் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓத முடிகிறதா? இல்லை என்று சொல்கிறார். உன்னால் ஒவ்வொரு இரவும் தஹஜ்ஜுக்கு எழும்ப முடிகிறதா? இல்லை என்று சொல்கிறார். நீ காலை மாலை திக்ருகளை சரியாக ஓதுகிறாயா? இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த அறிஞர் சொல்லுகிறார், அல்லாஹ் உன்னை இப்படி தண்டிக்கிறார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் அருளோடு இருக்கிறோம், உலக வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்தால் நாங்கள் சோதனையோடு இருக்கிறோம். இல்லை சகோதரிகளே, உலக வாழ்க்கையில் 2 சோதனைகள் தான். ஆனால் 2 சோதனைகளிலும் வெற்றி பெறுவது மறுமையினை வைத்துத்தான். இந்த உலகில் அல்லாஹுக்கு நான் மாறு செய்து என்னதான் சந்தோஷத்தை அனுபவித்தாலும் மறுமையில் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. இந்த உலகத்தில் எனக்கு ஏற்படுகிற சின்ன சின்ன சோதனைகளை தாங்கிக் கொண்டு நான் மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தால் இந்த உலகமும் வெற்றி, மறுமையும் எனக்கு வெற்றி. அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஈமானிய சகோதரிகளே. நாம் நிறைய பேசிவிட்டோம் சகோதரிகளே. ஆனால் வாழ்க்கையில் எடுத்து நடத்தல் என்கிற இடத்தில் நாம் ஏன் சறுக்கி போகிறோம்? அல்லாஹுவை முன்னிறுத்தாத, அல்லாஹுவை நேசிக்காத, அல்லாஹுவை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விளைவு எங்களால் நாங்களே நன்மைகளின் மீதான ஆர்வத்தை முழுமையாக இழந்திருக்கிறோம். தண்டிக்கப்படுகிறோம். ஒரு நாள் சுபஹு தொழுகைக்கு என்னால் எழும்ப முடியவில்லை என்றால் அந்த நாள் என் வாழ்க்கையின் சாபக்கேடான நாள் என்று புரிந்து கொள்ளுங்கள். தொழ வேண்டிய ஒரு தொழுகை எனக்கு தவறி போகிறது என்றால் அந்த நாள் அல்லாஹுடைய தண்டனையை நோக்கி நான் நகர்ந்திருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். என்னால் செய்ய முடியுமான ஒரு வணக்கத்தை செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்தும் நான் செய்யாது விடுகிறேன் என்றால் நான் தண்டிக்கப்படுகிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு பாவம் செய்து இன்னும் ஒரு பாவத்தை அதை அடுத்து செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய தண்டனையை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன்.
ஒரு பாவம் செய்து அந்த பாவத்திற்கு தௌபா செய்வதற்கு முன்னால் இன்னும் ஒரு பாவத்தை செய்கிறேன். ஒரு நாடகத்தை பார்க்கிறேன், ஒரு சினிமாவை பார்க்கிறேன், ஒரு இசையை கேட்கிறேன், மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வருகிறது, இன்னும் ஒரு சினிமாவின் கட்டத்தை பார்ப்பதற்கு, இன்னும் ஒரு நாடகத்தை பார்ப்பதற்கு வருகிறது, சந்தோஷப்படுகிறேன். நேற்று பார்த்ததனுடைய தொடரை இன்று பார்க்கிறேன் என்று சந்தோஷப்படுகிறேன். ஒரு பாவத்தின் பின்னர் இன்னும் ஒரு பாவம் செய்வதற்கு இலகுபடுத்தப்படுமாக இருந்தால் அதுதான் அல்லாஹ்வுடைய தண்டனையின் ஆரம்பம் என்பதை என் ஈமானிய சகோதரர்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் அல்லாஹ் கணக்கெடுத்துக் கொண்டுதான் சகோதரிகளே இருக்கிறார். என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றும் தப்பாது, எதுவும் விடுபடாது. என் வாழ்நாளின் 24 மணி நேரங்களும் ஒவ்வொரு நாளும் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, இரவும் பகலும் பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என் ஈமானிய சகோதரிகளே, இன்றைய சினிமாக்கள், இன்றைய காட்சிகள், இன்றைய நாடகங்கள் ஒரு குடும்பத்தோடு இருந்து ரசிக்கிற அளவுக்காக இருக்கிறதா? ஆனால் வீட்டிலே தூங்குகிற பொழுது, சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய மகள் பக்கத்தில் இருக்கிறாள், என்னுடைய மகன் பக்கத்தில் இருக்கிறான், என்னுடைய மடியிலே குழந்தை பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னுடைய கணவனும் பக்கத்தில் இருக்கிறான். அங்கு கட்டிப்பிடித்து ஆடுகிற ஆபாச நடனங்களையும் இரட்டை அர்த்தங்களை கொண்ட வாசகங்களையும் அரைகுறை ஆடைகளோடு ஆடுகிற ஒரு வெட்கமுள்ள ரோஷமுள்ள யாரும் பார்க்க முடியாத காட்சிகளை என் பிள்ளைகளோடு உட்கார்ந்து நான் பார்க்கிற அளவுக்கு வக்கிர புத்தியோடு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நான் இருக்கிறேனே, நான் ஒரு மனச்சாட்சி உள்ள தாய்தானா? நான் ஒரு ஈமானிய உணர்வுள்ள தாய்தானா? இவற்றையெல்லாம் யோசிக்க வேண்டாமா சகோதரிகளே? இவற்றையெல்லாம் யோசிக்க வேண்டாமா? சில நேரம் நான் செய்கிற ஒரு தாயாக, ஒரு மனைவியாக நான் செய்கிற தவறுகள் என் கணவனிடம் என் பிள்ளைகளிலும் பிரதிபலிக்க ஆரம்பித்தால், என் கணவனிடம் என் பிள்ளைகளிலும் பிரதிபலிக்க ஆரம்பித்தால் தாங்குவோமா சகோதரிகளே? தாங்குவோமா? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். என் பிள்ளையை நான் பாடசாலைக்கு அனுப்பி இருக்கிறேன். காலையிலே அழகாக உடுத்தி நல்லாக மேக்கப் பண்ணி என் பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புகிறேன். இரவு பகல் 12 மணிக்கு அல்லது அதற்கொத்த நேரம் பாடசாலையில் இருந்து ஒரு அவசர செய்தி வருகிறது. அவசரமாக ஸ்கூலுக்கு வாருங்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. என்ன ஏது என்று கேட்டால் எந்த பதிலும் இல்லை. பதறி போகிறேன். உடுத்த உடையோடு ஓடி போகிறேன். பாடசாலையை நெருங்க நெருங்க ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையும் பதட்டமும் என்னை தொற்றிக் கொள்கிறது. ஓடி போகிறேன், நெருங்கி போகிறேன். ஸ்கூலுக்குள் நுழைகிறேன். பார்த்தால் எல்லோரும் கூடி நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய முகத்தையும் பார்க்கிறேன். ஏதோ ஒன்று நடந்து விட்டதான ஏதோ ஒரு உணர்வு அவர்களுடைய முகங்களில் தெரிகிறது. என்னவென்று தெரியவில்லை, யாரிடத்திலும் கேட்பதென்று தெரியவில்லை. ஓடி போகிறேன். என் மகளின் வகுப்பறைக்கு போகிறேன். அங்கு பார்த்தால் எல்லோரும் கூடி குழுமி இருக்கிறார்கள். வகுப்பாசிரியை ஒரு பக்கத்திலே சோகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று நான் நெருங்கி பார்க்கிற பொழுது, நான் காலையில் பாசமாக அனுப்பிய என் பிள்ளை பேச்சு மூச்சு இல்லாமல் பாடசாலை மேசையிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன நடந்து விட்டது, என்ன செய்கிறது, என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாத பதட்டத்தோடு நான் ஓங்கி அழுகிற அந்த அழுகை, அன்புக்குரிய சகோதரிகளே, என் வாழ்நாளில் என்றோ ஒரு கட்டத்தில் நான் செய்கிற பாவங்களால் அதற்குரிய பிரதிபலனாக இப்படி வந்து நின்றால் நானும் நீங்களும் தாங்குவோமா? நானும் நீங்களும் தாங்குவோமா சகோதரிகளே? தாங்க முடியாது என்றால் என் வீட்டுக்கு நான் போகிற பொழுது உம்மா என்ற சந்தோஷமான வார்த்தையோடு என்னை அழைத்து என்னை வந்து கட்டிப்பிடித்து ஆறத் தழுவி முத்தம் தருகிற என் குழந்தைகளை அருளாக தந்த ரப்புக்கு நான் என்ன நன்றி கடன் செலுத்தி இருக்கிறேன்? நான் என்ன நன்றி கடன் செலுத்தி இருக்கிறேன்? ஒவ்வொரு தாயும் சிந்திக்க கூடாதா? ஒவ்வொரு தாயும் சிந்திக்க கூடாதா? என் வாழ்நாளில் என் பிள்ளைகளை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறது? அந்த பிள்ளைகளின் சந்தோஷத்தையும் முகத்தையும் பார்ப்பதை விட என்ன திருப்தி இருந்து விட போகிறது? ஆனால் அந்த பிள்ளைகளின் சந்தோஷத்தை அல்லாஹ் நிரந்தரமாக என் மௌத்து வரைக்கும் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொரு தாயும் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டுமா இல்லையா? அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டுமா இல்லையா? என் ஈமானிய சகோதரிகளே, அல்லாஹுக்காக சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கணக்கிடப்படும், கணக்கு தீர்க்கப்படும். சில நேரம் அந்த கணக்கு தீர்த்தல்கள் இந்த உலகத்திலும் இருக்கலாம், மறுமையிலும் இருக்கலாம்.
ஒருவேளை உலகத்தில் அல்லாஹ் தீர்க்க ஆரம்பித்து விட்டால் தடுப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது சகோதரிகளே. அதற்காகத்தான் சொல்லுகிறோம், நன்மை செய்யுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்வதெல்லாம் அதற்காகத்தான். நாம் நினைத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் செய்கிற நன்மைகள் இந்த உலகத்தில் செய்கிற தீமைகளுக்கும் இந்த உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தில் உழைக்கிற உழைப்புக்கும் படுகிற கஷ்டத்திற்கும் ஏதாவது செய்கிற முயற்சிக்கும் வாழ்ந்துவிட்டு போவதுதான் இந்த உலக வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஈமானிய உறவுகளே, அப்படியல்ல. இந்த உலகத்தில் ஒவ்வொரு அசைவுக்கும் அதனுடைய பிரதிபலன் இருக்கிறது. இந்த உலகத்திலேயே இருக்கிறது சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே இருக்கிறது. அல்லாஹ் காட்டுவான், அல்லாஹ் காட்டுவான், அல்லாஹ் மீண்டு தருவான். எனவே அவன் எங்களை அவகாசம் தந்து காத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ரப்பு இரக்கமுள்ளவன் என்பதால் காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்கிற விஷயங்களில் அல்லாஹ் உங்களை கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று நீங்கள் அவனை எண்ணிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுடைய விஷயத்தில் தப்பெண்ணம் கொண்டு விடாதீர்கள், அல்லாஹுடைய விஷயத்தில் தப்பெண்ணம் கொண்டு விடாதீர்கள். அவன் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ஆசைப்படுங்கள், அவன் தடுத்த விஷயங்களை விலக்கிக் கொள்வதில் ஆசைப்படுங்கள். எத்தனையோ மனைவிமார் இன்று கணவனை வைத்துக் கொண்டு அந்நிய ஆண்களோடு தொடர்பாக இருப்பவர்கள், அதை பெருமையாக நினைப்பவர்கள். எனக்கு ஆண் நண்பர்கள் இருக்கிறார்கள், என் வகுப்பிலே படித்தவர்கள் இருக்கிறார்கள், என் குடும்பத்திலே இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமையாக நினைப்பவர்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். யுவதிகளாக இருக்கக்கூடிய, மாணவிகளாக இருக்கக்கூடிய பலர் இன்று காதலின் பெயரால் வாழ்க்கையில் தங்களை இழந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் பெற்றோருடைய மனதை நோகடித்துக் கொண்டு அத்தனை பேருடைய பதுவாக்களையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தின் அற்ப ஆசைக்காக அல்லாஹுவை தூக்கி எறிந்து கொண்டு பகிரங்கமாக பாவங்களை செய்து கொண்டு விபச்சாரம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிப்போயிருக்கிற ஒரு சூழலில் என் ஈவானிய சகோதரிகளே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறான். அவன் நினைத்தால் நான் செய்கிற பாவங்களால் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவதற்கும் சக்தி மிற்றவன் என்கிற அந்த யதார்த்தத்தை என் ஈமானிய சகோதரிகள் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுவின் தூதருடைய திருப்தியை பொதுவாக எடுத்துக்கொண்டு அந்த சந்தோஷத்திற்காக எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கின்ற பெண்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹுவை பற்றிய அந்த பயம், அந்த தக்வா என் உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த யோசனையோடுதான் இந்த பூமியில் நான் நடமாட வேண்டும், அந்த சிந்தனையோடு தான் வாழ வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இதையும் எல்லா பயான்களை போல ஒரு பயானாக எடுத்துக்கொண்டு எல்லா செய்திகளையும் போல இந்த பள்ளிவாசலை விட்டு போவதற்கு முன்னால் அனைத்தையும் மறந்துவிட்டு போகிற ஒரு நிலையாக எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு நிலையிலும் தவறு செய்கிற பொழுது மாறு செய்கிற பொழுது யோசித்து பாருங்கள். இந்த நிலையில் என் மௌத்து வந்தால், இந்த நிலையில் என் ரப்பு என்னை தண்டிக்கிற நேரம் வந்தால், என்னை பிடிக்கிற நேரம் வந்தால் எனக்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள்? என் பிள்ளைகளை அவன் பறித்துக் கொள்கிற நேரமாக, என் கணவனை அவன் பிடித்துக் கொள்கிற நேரமாக, என் பொருளாதாரங்களை அவன் அழித்து விடுகிற நேரமாக வந்துவிட்டால் யார் இவற்றையெல்லாம் தூக்கி நிறுத்தப் போகிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இறுதியாக அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் நாம் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு சமுதாயம் பாலஸ்தீன பூமியிலே காசாவினுடைய பெருவழியிலே மிக பெரும் கஷ்டங்களோடு, சிரமங்களோடு, பட்டினி சாவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கால் இல்லை, கை இல்லை, எந்த உடல் உறுப்புகளும் இயங்காத நிலை, குண்டு வெடிப்புகள், எப்பொழுது அழிக்கப்படுவோம் என்கிற நிலை, வீட்டிலே யாருமே எல்லோரையும் இழந்து மனைவி மட்டும் உயிரோடு இருக்கிறாள், கணவனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, ஒரே ஒரு பிள்ளை மட்டும் உயிரோடு இருக்கிறது, உம்மாவும் இல்லை, வாப்பாவும் இல்லை, சகோதரர்களும் இல்லை, ஒரே ஒரு கணவன் மட்டும் இருக்கிறான், மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இப்படியே ஒவ்வொரு குடும்பமும் சின்ன பின்னமாகி சிதறி போய் அழிவின் விளிம்பிலே நிற்கிற அந்த ஒரு சமுதாயமும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரிகளே, அவர்களை போன்ற ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. என் கண் முன்னே என் பிள்ளைக்கு கபனிடுகிற ஒரு நிலையை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி விட்டால் என் உள்ளம் தாங்குமா? பாலஸ்தீன தாய்மார்கள் அதை செய்கிறார்கள். உடல் சிதறி போய் தலையில்லாமல், கையில்லாமல், கால் இல்லாமல் இருக்கிற
தன் பிள்ளையை தூக்கி வந்து தன் மடி மீது வைத்து கவனிடுகிற அந்த கொடூரமான காட்சிகளை எல்லாம் உலகம் இன்று கண்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். சகோதரிகளே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்திருக்கிறான். பட்டினி சாவு, சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, எதுவும் கிடைக்க மாட்டாதா என்கிற விமானங்களிலே இருந்து போடப்படுகிற உணவுகளுக்காக முண்டியடித்து கொண்டு போய் அதிலே இறந்து போகிறார்கள் என் பாலஸ்தீன உறவுகள். ஒட்டிய வயிறோடு எலும்புகள் எல்லாம் வெளித்தெரிய ஏதாவது ஒன்று குடிப்பதற்கு தண்ணீராவது கிடைக்க மாட்டாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உறவுகள். அவர்களுக்காக துஆ செய்வோம் அன்புக்குரிய சகோதரிகளே. அதே நேரம் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு தராமல் இவ்வளவு சந்தோஷமாக, இவ்வளவு ஆரோக்கியமாக, இவ்வளவு நிம்மதியாக, இவ்வளவு திருப்தியாக இந்த உலகத்தில் என்னை ரப்பு வாழ வைத்திருக்கிறானே, அதற்காக அன்புக்குரிய என் ஈமானிய சகோதரிகளே, அல்லாஹுக்கு நன்றியோடு இருங்கள், அல்லாஹுக்கு நன்றியோடு இருங்கள். அல்லாஹுவை நினைத்து பாருங்கள். அல்லாஹுக்கு சுஜூது செய்கிற நேரத்தில் சந்தோஷமாக சுஜூது செய்யுங்கள். யா அல்லாஹ், நான் ஒதுங்கிக் கொள்வதற்கு ஒரு வீட்டை தந்திருக்கிறாய். பாலஸ்தீன தாய்மார்கள் தன்னுடைய அவசிய தேவைகளை நிறைவேற்றக்கூட இடமில்லாமல், ஒதுங்குவதற்கு இடமில்லாமல், அவர்களுடைய வெளிவாசல் தேவைகளுக்கு கூட எங்கு போவது என்று தெரியாமல் உடுத்த உடையோடு பல நாட்களாக அந்த ஹிஜாபை மாற்ற மனமில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ் விதவிதமான ஆடைகளோடு என் அழகை மறைக்க, என்னுடைய அந்தரங்கங்களை மறைத்துக் கொள்ள எனக்கு ஏதோ ஒரு வீட்டை தந்து, ஏதோ ஒரு வசதியை தந்து அல்லாஹ் என்னை வாழ வைத்திருக்கிறானே, என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறானே. என் ஈமானிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். சகோதரிகளே, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். இல்லை என்றால் அல்லாஹுக்கு மீண்டும் மாறு செய்வதற்கு மீண்டும் ஒரு காசாவாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஸ்ரீலங்காவை மாற்றுவதற்கு அல்லாஹுக்கு நேரம் எடுக்காது. அல்லாஹுடைய விஷயத்தில் அப்படி நினைத்து விடாதீர்கள். எனவே நீமானிய சகோதரிகளே, அல்லாஹுவை முழுமையாக பயந்து கொள்வோம், உண்மையாக பயந்து கொள்வோம். அல்லாஹுடைய விஷயத்தில் தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழுவோம். அந்த தூய்மையோடு வாழ்ந்து அந்த தூய்மையோடு இந்த உலகத்தை விட்டு மரணிப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, சுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.